சென்னை அடையாறு பகுதியில் உள்ள புனித மைக்கேல் அகாடமி பள்ளியில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் விழாவில் தேசிய ஊழல் தடுப்பு மற்றும் மனிதநல அமைப்பின் தேசிய தலைவர் ராஜ்கண்ணா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் பாரம்பரிய உடைகள் அணிந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் விழாவை தொடங்கினர். பின்னர் 4, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் பொங்கல் திருவிழாவின் சிறப்பையும் தமிழர் பாரம்பரியத்தையும் பாடல்கள் மற்றும் நாடகங்கள் மூலம் காட்சிப்படுத்தினர். இந்த விழாவில் சிலம்பம், பச்சை குதிரை தாண்டுதல், பல்லாங்குழி, பரமபதம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவில் பேசிய சிறப்பு விருந்தினர் ராஜ்கண்ணா, தேசிய அளவில் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் சாதனை படைத்த அனுபவத்தை பகிர்ந்து மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக வேண்டும் என ஊக்கமளித்தார். First of all, a very happy Pongal to all of you. உங்களுக்குலாம் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு சின்ன பையன் இருந்தான், ஓகேவா? ஸோ அவன் ஒரு நாள் வந்து கிரவுண்ட்ல உட்காந்து அழுதுட்டே இருந்தான். ஸோ அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அந்த பக்கமா வந்து ஒரு டீச்சர் வந்தார். ஏன்பா அழுகிற அப்படின்னு கேட்டார். ஸோ அவன் சொன்னா, இல்லை சார், நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், பட் என்னால் வந்து அந்த இலக்கை வந்து அச்சீவ் பண்ணவே முடியல. என்னால் ட்ரிபிள் ஜம்ப் நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன் சார், ஆனால் என்னால் முடியல அப்படின்னா. ஸோ அப்போ அந்த டீச்சர் சிரிச்சுக்கிட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அங்கே ஒரு பையன் போகிறானே, அது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டார். தெரியும் சார், அவன் தானே சார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னான். கரெக்டு. அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி தான் இருந்தான், நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், தெரியல. அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா உனக்கு? எவ்ரி டே பிஃபோர் ஸ்கூல் he will reach by 6 o'clock in the morning and he practices for 2 hours consistently every day, Saturday, Sunday முதற்கொண்டு. ஸோ அவன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்லாம் இருக்கான்னு காரணம் அவனோட பர்சிவியரன்ஸ், அவனோட ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். ஸோ அதனால நீ அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீயும் ப்ராக்டிஸ் பண்ணு, டெஃபினட்டாக உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த பையன் ரெகுலராக அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்கு வர ஆரம்பித்தான். வந்துட்டு படிப்படியாக அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆனான். அதுக்கப்புறம் வந்து ஜோனல்ஸ் போனான், அப்புறம் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் போனான், ஜெயிச்சான். அந்த கதை நான் சொன்னதில் வந்த பையன் வேற யாரும் இல்லை, அது நான் தான். ஓகேங்களா? ஸோ ஐ வாஸ் அ வெரி ஷை பர்சன் இன் ஸ்கூல். ஸோ அதில் வந்த கோச் வேற யாரும் இல்லை, என்னை கோச் பண்ண தாமஸ் குட்டி சார். ஸோ அவர் இப்போ நம்ம ஸ்கூலில் இல்லை. நான் என்னுடைய இன்சிடென்ட்டே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் அதை சொன்னேன். ஸோ வாட் யூ திங்க் யூ பிகம்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சிவியரன்ஸ் இஸ் எவ்ரி திங். நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது, உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ட்ராவல் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும்.